ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது சனி வக்ரகதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலம். 2024 வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி வரையில் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தருபவரே சனி பகவான் தான். தற்காலத்தில் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் கும்பராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கும்பொழுது தற்பொழுது ஒரு 4.5 மாதங்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த வக்ரகதி பலன்கள் சனி பகவானால்? சனி பகவானை பொறுத்தவரையில் ஆதிபத்தியத்தை பொறுத்தவரையில் 9, 10 கூடிய ஆதிபத்தியத்தை பெற்றவர் சனி பகவான், யோகக்காரகன் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வக்ர பலன்கள் எவ்வாறு இருக்கும்? இதில் அதிகமான ஜோதிடர்கள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுகின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள் எவ்வாறு இருக்கும்? ஒரு 50% நன்றாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு 50% சரி இருக்காது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 1000 தான் சனி கெட்டு போயிருந்தாலும், சனி 6 இருந்தாலும், 7 இருந்தாலும், 2 இருந்தாலும், 8 இருந்தாலும், 10 இருந்தாலும் சனி பகவான் நன்மையே செய்வார் எக்காலத்திலும், எந்த தருணத்திலும். இது முதல் உண்மை. இரண்டாவதாக சனி வக்ரகதி பலன்கள். வக்ரகதி ஆனால் என்ன? சனி பகவான் ஒன்றும் மாறி போய்விடப் போவதில்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால், என்ன உண்மை என்றால், வக்ரகதி பலன்களில் என்ன உண்மை புதைந்திருக்கிறது என்றால், அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், ஒரு நபருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி 12 இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருந்தால், சனி பகவான் தன்னுடைய சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருந்தால், இந்த 4.5 மாதங்கள் நடக்கின்ற இந்த வக்ரகதி பலன்கள் 100% அருமையாக இருக்கும், நன்றாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். ஒருவேளை தனிப்பட்ட ஜாதகருக்கு சனி பகவான் வக்ரகதி பெறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அருமையாக இருக்கும் என்று எழுதியிருந்த அத்தனை பலன்களும் அது நஷ்டம்தான், பயனில்லை. இதுதான் உண்மை. அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துத்தான் இந்த வக்ரகதி பலன்கள் பலனளிக்கும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இதை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே, எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் முக்கியத்துவம், அனைத்து ஜோதிடர்களும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், முதலில் சனி பகவான் யோகக்காரகன் ரிஷபராசிக்கு. இரண்டாவது 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியும் 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதிக்கும் அதிபதியாக வந்து 2 ஸ்தானாதிபதிகளாக வருவது மட்டுமில்லாமல் அந்த 10ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார் சனி பகவான். அதுதான் விசேஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தற்போது தற்காலிகமாக வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி வரையில் வக்ரகதி அடைந்திருக்கிறார். அவ்வளவுதான். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இந்த பதிவை பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தயவு செய்து தங்களுடைய ஜாதக கட்டங்களை பார்த்து கொள்ளுங்கள். தங்களுடைய ஜாதக கட்டத்தில் 12 இடங்களில், லக்னம் முதல் என்ன வருகின்ற 12 இடங்களில் எந்த இடத்தில் சனி இருந்தாலும் வக்ரம் என்று போட்டிருப்பார்கள், சனி என்று போட்டு வா போட்டிருப்பார்கள். அவ்வாறு வக்ரம் கதி அடைந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 4.5 வருடங்கள் தங்களுக்கு சனி பகவானால் கண்டிப்பாக சுப பலன்களே நடக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது, இதே ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு சனி பகவான் 12 ராசிகளில் எந்த ராசியில் இருந்தாலும் வக்ரம் பெறவில்லை என்றால்
நிச்சயமாக இந்த 4.5 மாதங்கள் நடக்கக்கூடிய அனைவராலும் சொல்லப்பட்ட வக்ரகதி பலன்கள் என்று சொல்லப்பட்ட அது அமோகமான பலன்கள் கண்டிப்பாக நடைபெறாது. இதுதான் உண்மை. இதை ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு புரிந்து கொண்டு அனைத்து பலன்களையும் படித்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். தங்களுடைய ஜாதகத்தை பற்றியும் தங்களுடைய பலன்களை பற்றியும் இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்திலிருந்து என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல வருகின்றது வக்ரகதி பலன்கள். அவ்வாறு தங்களுடைய ஜாதகத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் கண்டிப்பாக சுப பலன்கள் தான், தவறே இல்லை. சரி, என்ன நடக்கும் சுப பலன்கள்? 4 சொல்லிடலாம். அதாவது நீண்ட நாட்களாக தொழில் இல்லாதவர்களுக்கு புதிதாக தொழில் ஏற்படும். சுயதொழில் இல்லாதவர்களுக்கு சுயதொழில் ஆரம்பிப்பார்கள். சரி, இத்தனை நாட்களாக மந்தமாக இருந்த சுயதொழில் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வருமான பெருக்கம் நடைபெறும். 3வதாக கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள், அது என்ன விஷயமாக வேணாமா இருக்கலாம், தங்களுடைய தொழிலே கூட சரியாக நடைபெறாமல், சரியாக பொருளாதாரம் இல்லாமல், பொருளாதார வசதி இல்லாமல் சரியாக நடைபெறாமல் இருந்தால் தற்போது அந்த தொழிலை மறுபடி புதுப்பித்து கொள்ளலாம் தாங்கள். அதற்கு தகுந்தாற்போல் பொருளாதாரம் வந்து சேரும். சரி, 4வதாக சோஷியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்வார்கள். பொது வாழ்க்கையில் தங்களுக்கு இருக்கக்கூடிய தரம் மேம்படும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்களுடைய நண்பர்கள் தாங்களாக முன் வந்து உதவி செய்ய வருவார்கள் உங்களை தேடி. அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். 5வதாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த 2 இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருவதாலும் உங்களுக்கு யோகக்காரகனாக வருவதாலும் அவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று தற்போது வக்ரகதி அடைவதாலும் தங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 12 இடங்களில் எந்த இடத்தில் வக்ரகதி இருந்தாலும் அப்பேற்பட்ட நபர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் கண்டிப்பாக ஒரு பொற்காலம் என்றே நான் சொல்வேன். இதை புரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள், புரிந்து செயல்படுங்கள். சரி, இறுதியாக ஒன்று சொல்லி நினைவு செய்கிறேன். அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக பொதுவாகவே சனி 10ஆம் வீட்டில் இருப்பதால் நல்லதே நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருந்தாலும் அதிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த 12 இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் வக்ரகதி அடைந்திருப்பவர்களுக்கு மற்றவர்களை விட ஒரு 25% கூடுதலாக நன்மைகள் நடக்கும், நற்பலன்கள் நடக்கும். இதுதான் ரிஷபராசிக்காரர்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே அனைத்து ரிஷபராசிக்காரர்களும் இந்த உண்மையை புரிந்து தங்களுடைய சொந்த ஜாதகங்களை பார்த்து தெரிந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களே நடக்கும் என்பதை இந்த வக்ரகதி ஆகியிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.